உங்களுடைய மொபைலில் பேட்டரி ஸ்டேட்டஸ் பாரு இந்த மாதிரி ஸ்டைலிஷாக கலர்ஃபுல்லாக மாற்றலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு QT மூஞ்சின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றின நிறைய ஆப்ஸ் வந்து வரும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஆப்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். அதில் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கேட்குற பர்மிஷன் எல்லாம் ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும். நெக்ஸ்ட்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்னு கேட்கும். அப்படியே நெக்ஸ்ட்னு வர்றது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு வரும். அதையும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அக்ரின்னு வரும். அதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் அதையும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் போவோம். அதில் இந்த ஆப்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுலேயும் போயிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் பேட்டரியோட ஸ்டேட்டஸ் பாரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இங்கே வரும். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும், அதாவது ஹாட்டு இல்லைன்னா அது ஏற்ற மாதிரி சின்ன சின்ன எமோஜி பிக்சர்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பேட்டரி ஸ்டேட்டஸ் லெவலு பர்சன்டேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து அதுக்கான செட்டிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டிங்ஸை ஒன்றுனையும் கிளிக் பண்ணி அந்த ஐக்கானோட, அதாவது மேலே பேட்டரி லெவலோட ஐக்கான் எந்த அளவுக்கு இருக்கணும், அதனுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கீழே இருக்க பட்டன் மூலமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேட்டரி ஸ்டேட்டஸ் பாரை வந்து ஒவ்வொரு கலராக நீங்கள் வந்து இதிலே டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணாமலே அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே வந்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் இங்கே இருக்கும். இதை கூட எப்படி ஸ்டைலிஷாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் கூட இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் பெஸ்ட்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்காக மறுபடியும் அதை தூக்கிட்டு ஓடி வருவேன். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.